தமிழக மக்களுக்கு வணக்கம். 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், 2K கிட்ஸ், இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ் மற்றும் அனைத்து தரலை முனையருக்கும் வணக்கம். அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப்படுகிறது. ஓட்டை விற்காதீர்கள், ஓட்டை விற்காதீர்கள், ஓட்டை விற்காதீர்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஏற்கனவே உள்ள அரசியல் தலைவர்கள், இப்போ அரசியலுக்கு வர துடிக்கின்ற தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்களுக்கான ஆட்சின்னா மக்களுக்கு நல்லது செய்திருக்கார்கள் என்று பார்த்தா கொஞ்சம் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கேள்விக்குறி தான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேங்கை வயல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தெளிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ குடிநீர் குடிப்பதுக்காக நீர் தொட்டிகள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்குது. அது முறையாக சுத்திகரிக்கப்படுகிறதா என்பது அனைவருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போது பைப்லைன்லாம் பார்த்திங்கன்னா மழை நீர் கலந்து, அதாவது சாக்கடை நீர் கலந்து குடிநீரோடு கலந்து மக்கள் குடிக்கிறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. எவ்வளவோ நம்ம தலைமுறைகள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னும் இந்த மாதிரி முறைகள் மாறவே இல்லை. அதாவது குடிநீர் தொட்டிக்கு பக்கத்தில் சுத்திகரிப்பு நிலையம் வச்சுட்டு பம்ப் மூலயமா குடிநீர் மக்களுக்கு கொடுத்தோம்னா எல்லா தலைமுறைகளும், அடுத்த தலைமுறைகள் எல்லாருமே நோய்வாய் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டை எதோ கூட இணைக்கிறோம். டாஸ்மார்க் கூட இணைத்தா குடிப்பதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எல்லா அரசியல் தலைவரும் என்ன சொல்கிறாங்க, மதுவை ஒழிப்போங்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒழிச்ச மாதிரியும் தெரியல, கடைகளையும் குறைச்ச மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி ஆதார் கார்டை டாஸ்மார்க்கோடு இணைத்து வாரத்திற்கு 4 குவார்ட்டர்கள் தான் தரணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டாங்கன்னா மக்கள், அதாவது பெண்களோட குடும்பங்களோட அந்த இறக்குறாங்க பாருங்க, அதையும் தடுக்கலாம். இந்த மாதிரி அறிக்கைகள் தரவங்க தலைவரை தேர்ந்தெடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிக்கும் தண்ணீர் பாய்ச்சறவங்களுக்கும் ஆண்டு வருமானமாக 5000, விவசாயிகளுக்கும் தண்ணீர் பாய்ச்சவங்களுக்கு 2000 நிர்ணயிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிங்க இப்போ நெல் கொள்முதல் பண்ணுறாங்க. இத்தனை தலைமுறைகளாக நம்மளும் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நெல் மூட்டை மழையில் நனைஞ்சு அப்படியே முளைஞ்சி கிடக்கு. இதே மற்ற, அதாவது ப்ரைவேட் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது தானியங்களை சேமிக்கிறதுக்காக சில்வரில் டேங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு டேங்க் மாதிரி பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இடமும் ஸ்பேஸும் கம்மியாகும், உங்களுக்கு ஸ்டோரேஜும் அதிகமாகும். இந்த மாதிரி மழையில் நனைகிறதையும் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எப்போதும் முன் மாநிலமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இதையும் நம்ம இப்போ டாஸ்மார்க்கோட ஆதார் கார்டு இணைக்கிறது, இப்போ நெல் கொள்முதலோட டேங்க் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி விவசாயிங்க நிலத்துலேயும் தண்ணி தட்டுப்பாடுங்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துலையும் டேங்க் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி சில முன்னோடி திட்டங்கள்லாம் அறிவித்தோம்னா நம்ம எப்போதும் முன்னோடி திட்டமாக தான் நிறையா செயல்படுத்துகிறோம். இப்போ நம்ம மகளிருக்கு இலவச பேருந்து பார்த்திங்கனாலும் மற்ற ஸ்டேட்லேயும் நம்மளை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி லேப்டாப் கொடுத்தோம், அதையும் மற்ற ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி காய்கறி கடை அமைச்சோம், அதையும் மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நம்ம எப்போதும் பார்த்திங்கன்னா முன்மாதிரியாக தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி நதிகள் இணைப்பு பற்றி எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இது வரைக்கும் முன்னெடுத்ததில்லை. எல்லா நதிகளிலும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நதியில் பார்த்திங்கன்னா நுரையாக தான் வருது. இப்போ இன்னொரு நதியில் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணின்னு இப்போ நம்ம எப்போது பச்சை தண்ணியுமோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் தண்ணியே வருது. மேட்டூர் டேம்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ பச்சை கலரில் இருக்குது. அதே மாதிரி வைகை நதியை பார்த்திங்கன்னா வைகை, காவிரி, தாமிரபரணி மற்றும் சில சின்ன நதிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சிட்டியோட கால்வாய், அதாவது நம்ம பயன்படுத்துகிற வேஸ்ட்டு வாட்டர் தான் கனெக்ட் பண்ணுது. அதெல்லாம் சுத்திகரித்து உள்ளே இது பண்ணோம்னா, சுத்திகரிச்சுட்டு நல்ல தண்ணியை விட்டோம்னா கொஞ்சம் நம்ம அடுத்த தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க. அதை பற்றி எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் கவலையே இல்லை. அதுதான் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மள்ட்ட 50 வருஷமாக நீர்நிலைகளில் நம்ம அவ்வளோ செழிப்பாக இருந்தோம். இப்போ உள்ள நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி நீர்நிலைகளில் சுத்தமாக எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்த மாதிரி தெரியல. மழை நீர் பெஞ்சாலும் சிட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி வடியாமல் நிற்கிது. இங்கே விவசாயத்துக்கு தண்ணியே இல்லாமல் நிற்கிது. கடலில் போய் டைரெக்டாக கலக்குது.
இன்னும் ரிவரில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாக லாரியாக தான் போகுது. இந்த மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன செய்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டை விற்காதீர்கள். நல்ல செய்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.